வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து விலகினாரா செங்கு? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் ரொம்ப மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறாரு. ரொம்ப மிக முக்கியமான நபராக உற்று நோக்கப்படுகிறார். காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான நபராக பார்த்தீங்கன்னா உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான், வேற ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றதும் ஒருபுறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பிஜேபியில் இணைய போறாராம். பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தலைவர்களை சந்திக்க போறாராம். இதெல்லாம் வாய் உருட்டுக்கள். இதில் எவன் உருட்டி விட்டான், என்னென்ன கதை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெற்று வதந்திகள் அப்படின்றது பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு பவரும் கிடையாது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான். இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறவும் ஒரு சில வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே செங்கோட்டையனுக்கு புதிய பதவியோ அல்லது புதிய பொறுப்புகளோ வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி அவருக்கு ஒருவேளை புதிய பதவிகளோ புதிய பொறுப்புகளோ வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அவர் 100% டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து நிறைய பேர் விலகுவாங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாமே கூட விலகிறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் என்னதான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அது இன்னும் அஃபீஷியலாக ஆகலை அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் விலகுவாரா அல்லது விலகாமல் போவாரா என்பதை காலமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் மட்டும் அதிமுகவிலிருந்து விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக ஏடிஎம்கேவுடைய கதையை சாப்டரே க்ளோஸ் அப்படின்னு தான். கொங்கு மண்டலத்தின் பிம்பம், வலுவான பிம்பம் பவானி சாகர், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகளில் டோட்டலாக பண்ணாரி போன்ற பகுதிகளெல்லாம் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேலுமணி போனார் அப்படின்னா தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீலமேடு, அப்புறம் காரமடை இந்த பிளேசஸ்லாம் அவுட்டு அதிமுக. நாமக்கல் மாவட்டத்தை நாயகனாக இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் போனார் அப்படின்னா இங்கே டோட்டலாக குமாரபாளையம், நாமக்கல் எல்லாமே கொலாப்ஸு. ஸோ அதனால் பார்த்து இருக்க வேண்டும். சேலம் மாவட்டத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் போனால் என்ன, போகாமல் இருந்தால் என்ன? ஓகேங்களா. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண நீ கேடு கெட்டு போனால் எனக்கென்ன அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சேம் டைலாக், சேம் பிச் தான். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவாரா செங்கு அப்படின்றத எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி